எண்டோக்ரைன்ஸ் அப்படிங்கிறத பற்றி ரெகுலராக கண்டினியூஸாக சில வீடியோஸ் லாஸ்ட் லிஸ்ட் ஆஃப் கிளான்ஸ் எவ்வளோ கிளான்ஸ் இருக்குது எண்டோக்ரைன்ஸில் அப்படிங்கிறத பற்றி வீடியோஸ் போட்டு அப்படிங்கிறோட கண்டினியூஷன் இந்த வீடியோ. சில வீடியோஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில வீடியோ டாக்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சில வீடியோஸ் பப்ளிக் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு க்யூரியஸான ஒரு பிளான், ஒரு மிஸ்டீரியஸ் பிளான் கூட சொல்லலாம். எண்டோக்ரைன் கிளான்ஸ்லேயே இது ஒரு வித்தியாசமான ஒரு பிளான். இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒன்று, எண்டோக்ரைன் கிளான்ஸ் நிறைய இருக்குது, அதில் இந்த கிளாண்டை தான் கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்க. கடைசியாக கண்டுபிடிக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம உடம்புல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட் ரிலேட்டடாக இருக்குமோ, இது அதிகமாக சுரக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இல்லை கம்மியாக சுரக்கிறதுனால இந்த ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பட் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இப்போ நாங்கள் ஒரு படம் போடுறோம், ஒரு லொக்கேஷன் காட்டுறோம், பிரெயினில் எங்கே இருக்குன்னு இது பண்ணுறோம், இதெல்லாம் கண்டுபிடிச்சி எத்தனையோ வருஷங்கள் ஆகுது. அவங்க கண்டுபிடிச்ச சமயத்தில் எந்த ஸ்கேனும் கிடையாது, ஒரு வசதியே இல்லாத ஒரு சமயத்தில் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ அவங்க யூஸ் பண்ணது மெயினாக அவங்க பிரெயினை யூஸ் பண்ணி நம்ம பிரெயினுக்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சவங்க தான் அவங்க கடைசியாக கண்டுபிடிச்ச கிளாண்டு இது ஒரு பெக்யூரியாரிட்டி இந்த கிளாண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த கிளாண்டுனால இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ண முடியல. அதனால இந்த கிளாண்டை பற்றி ரொம்ப அதிகமாக ரிசர்ச் பண்ணுறது. இது அடுத்த பெக்யூரியாரிட்டி. எந்த ஹார்மோன் ப்ரிப்பரேஷனும் ஒரு டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நீங்கள் போய் கடையில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஹார்மோனும் ஒவ்வொரு ஸ்ட்ரென்த்தில் இருக்கும், இத்தனை மில்லிகிராம் இருக்கும். சில ஹார்மோன் ஊசியாக மட்டும்தான் இருக்கும், அதனால் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்க முடியும். இது டாக்டருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நிறைய பேர் கடையிலையும் வாங்கலாம். ஈவன் இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அமேசான், ஃப்ளிப்கார்ட், இந்த மாதிரி இருக்கு, அதில் கூட இந்த ஹார்மோனை இருக்குது. பட் இது என்ன விஷயம் அப்படின்னா, எதுக்காக இந்த ஹார்மோன் நீங்கள் எடுக்க போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. நீங்கள் எதுக்காக எடுக்க போறீங்களோ அது இந்த ஹார்மோனால தான் ப்ராப்ளம் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத வரைக்கும் இந்த ஹார்மோன்ஸ் எடுக்கிறத அர்த்தம் கிடையாது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது மார்க்கெட்டில் அவைலபிள். இது அடுத்த பெக்யூரியாரிட்டி. இதை விட மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயம் சயின்டிஃபிக்காக ப்ரூவ் ஆகாமல் இருக்கோ, எந்த விஷயத்தில் சயின்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் இருக்கோ, இந்த பர்டிகுலர் விஷயம் இறைவனோட சம்மந்தப்பட்டது, இந்த பர்டிகுலர் உறுப்பை நம்ம ஆக்டிவேட் பண்ணி விடலாம், இதுக்கு இந்த மாதிரி தியானம் இருக்கு, யோகாஸ் இருக்கு, சக்ராஸ் இருக்கு, அதில் எந்த விதமான ப்ரூஃப் கிடையாது. பட் சயின்டிஃபிக்லி ப்ரூஃப் ஆகாத சில விஷயங்களை எடுத்துக்கிறாங்க. அதில் மக்கள் கியூரியஸாக இருக்காங்க. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறத விட இந்த மாதிரி அப்பார்ட் ஃப்ரம் மெடிசின், பட் இதை பற்றி யாரும் பெருசாக எடுத்துக்கிறது. சயின்டிஃபிக்காக சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணாத பொழுது இந்த உறுப்பு ஏன் இருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்பெண்டிக்ஸுங்கிறது ஒரு சின்ன உறுப்பு, குடல் வால் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வேலை கிடையாது. பட் அதனால ப்ராப்ளம் வரலாம். அதனால தான் சில பேர் ப்ராப்ளம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் அந்த உறுப்பை கட் பண்ணிடுறாங்க. ஒரு தேவையில்லாத உறுப்பை ஏன் வச்சுக்கும் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. பட் என்னன்னா, அந்த மாதிரி உறுப்புகளுக்கு ஒரு நேம் இருக்கு, வெஸ்டிஜியல் ஆர்கன் அப்படின்னு. இந்த பீனியல் கிளாண்ட் அப்படிங்கிறத வெஸ்டிஜியல் ஆர்கனா கூட நினைக்கிறாங்க. பட் சில விஷயங்களை இதனோட சம்பந்தப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருக்கு. அது கன்ஃபார்ம்டா சொல்ல முடியல. ஏன் அப்படின்னா, இந்த உறுப்பே இல்லாதவங்க, இப்போ தைராய்டு ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா தைராக்சின் கிடையாது, அதை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த உறுப்பை எடுத்துட்டா அதுக்கு ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கா அப்படின்னா அப்படியும் பெருசாக தெரியல, பெரிய டிஃப்ரென்ஸ் வரதில்லை. இந்த மாதிரியான பெக்யூலியரான ஒரு கிளாண்ட் தான் பீனியல் கிளாண்ட். இதுக்குன்னு சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம்டாக சொல்லலைன்னா கூட அசோசியேட் பண்ணி சொல்கிறாங்க. இதெல்லாம் விட இதுக்கு ஒரு பேர் வேற வச்சுருக்காங்க, தேர்ட் ஐ ஆஃப், மூன்றாவது கண் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க.
இதை ஏன் வச்சாங்க, இந்த பேர் வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. அதையும் என்னன்னு பார்க்கலாம். ஓகே, லொகேஷன் இங்க இது வெரி ஸ்மால் கிளாண்ட், பீனியல் பாடின்னு ஒரு பேர் இருக்கு இதுக்கு. எபிஃபைசிஸ் செரிப்ராய் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுருக்காங்க, நேமும் இருக்கு. பேக் சைட் ஆஃப் த பிரைன் கார்பஸ் கலோசம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் கமிஷனல் ஃபைபர்ஸ், ரெண்டு ஹாஃப் பிரெயினுடைய ரெண்டு ஹாஃபையும் இணைக்கிற சென்டரில் இருக்கிற போர்ஷன் அதில் பேக் சைடில் இருக்குது. தலாமஸ் அப்படிங்கிற அந்த ரெண்டு தலாமையும் பொஸ்டீரியர் சைடில் பின்பக்கம் ரெண்டு ஜாயிண்டாக இருக்கிற இடத்துல. ஓகே, திஸ் இஸ் லொக்கேஷன். சைஸ் ஒரு 0.5 to 0.9 மில்லிமீட்டர், ஒரு சென்டிமீட்டர் அளவு தான் இருக்கு. ஓகே, இதை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் மெலட்டோனின். இந்த ஹார்மோன் எப்போ அதிகமாக சுரக்குது, எப்போ கம்மியாக சுரக்குது அப்படின்னு ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. அந்த டேட்டாவில் எப்பெல்லாம் இருட்டு இருக்கும் அப்பெல்லாம் இந்த ஹார்மோன் எக்ஸ்ட்ராவாக சுரக்குது. அப்போ இருட்டு தான் இதனுடைய ஸ்டிமுலஸ், டார்க்னஸ். அந்த டைம் ஆக ஆக எஸ்பெஷலி இதனுடைய ஹையஸ்ட் செக்ரேஷன் ஒரு ஏர்லி மார்னிங் 2 to 4 AM, அந்த சமயத்தில் இதனுடைய செக்ரேஷன் அதிகமாகுது. வெளிச்சம் வர வர இதனுடைய செக்ரேஷன் குறைய ஆரம்பிக்குது. இது வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுது. இந்த இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ், இது குறைவாகிறதுக்கும் அதிகமாகிறதுக்கும் வெளிச்சம் ஒரு காரணமாக இருக்கு, இருட்டு ஒரு காரணமாக இருக்கு. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் எப்படி கண்ணு தான் வெளிச்சத்தையும் இருட்டையும் பார்க்குதுங்கும் போது இந்த உறுப்பு, இந்த பீனியல் கிளாண்டும் இந்த இருட்டுக்கும் வெளிச்சத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதை மூன்றாவது கண் சொல்றாங்க. எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு கியூரியாசிட்டி தான். பிரெயின் உள்ளுக்குள்ள இருக்கு, ஆனா இது எப்படி வெளியில வெளிச்சத்தையும் இருட்டையும் கண்டுபிடிக்குது அப்படின்னு. இது நேரடியா இருட்டும் வெளிச்சையும் பார்க்கறதில்ல. இது நம்ம கண்ணுடைய பின்பக்கம் இருக்கிற விழித்திரை, ரெட்டினா, அதுல இருக்கிற சில இம்பல்ஸ், இருட்டு வெளிச்சம் அப்படிங்கிறத பெர்சீவ் பண்ணி அதை பார்த்து அதை அப்சர்வ் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை பின்னாடி இருக்கிற ஹைப்போதலாமஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு கொடுக்குது. அந்த ஹைப்போதலாமஸ் இருட்டாயிருச்சு, வெளிச்சம் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனை இந்த பினியல் கிளாண்டு கொடுக்குது. அதை பேஸ் பண்ணி பினியல் கிளாண்ட் இது செக்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணணும், இந்த மாதிரி பண்ணுங்கிற ஆக்டிவேட் பண்ணால் என்ன நடக்கும்? இந்த பீனியல் கிளாண்ட் அதிகமாக மெலட்டோனினை சுரக்க ஆரம்பிக்கும். இந்த மெலட்டோனின் அதிகமாக இருந்தால் நல்லா தூக்கம் வரும் அப்படின்னா, அப்போ இந்த ஹார்மோன் எடுத்துக்கிறவங்க அத்தனை பேரும் தூங்கிக்கிட்டே தானே இருக்கணும். அப்போ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் நாலேஜ் இல்லாதனால தான் இதை மூன்றாவது கண்ணு பேர் வச்ச உடனே இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்குன்னு சில ஆக்டிவிட்டீஸை எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்தை தைராய்ட்லேயோ இல்லை பிட்யூட்டரிலையோ இல்லை அட்ரினல் கார்டெக்ஸ், அட்ரினல் கிளாண்ட்ஸை பற்றியோ தூண்டி விடுறதுக்கு யாரும் முயற்சி பண்ணுறதில்ல, அதுக்கு அட்வைஸ் பண்ணுறதும் இல்லை. இது ஏன் அப்படின்னா, இதை சயின்டிஃபிக்காக இதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு விட்டதுனால, இதுக்கு ஒரு தேர்ட் ஐன்னு ஒரு பேரை வச்சதுனால இந்த மாதிரி இதை ஸ்டிமுலேட் பண்ணுறது, ஆக்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிற அட்வைசஸ் நிறையா வருது. அதில் எந்த விதமான சயின்டிஃபிக் ப்ரூஃப். ஓகே, அப்போ இதுக்கு வேலையே இல்லையா அப்படின்னா, சில வேலைகளை இதனோட கம்பைன் பண்ணி இணைச்சி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன, சர்க்காடியன் ரிதம் அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இந்த சர்க்காடியன் ரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இதை வேற மாதிரி சொல்லணும்னா ஸ்லீப் வேக் சைக்கிள். சில விஷயங்கள் நம்ம பாடிக்குள்ள அதுவா நடந்துட்டு இருக்குது. அதாவது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு வச்சுக்கலாம். சப்போஸ் உங்க கண்ணை இறுக்கி மூடி கட்டி வச்சுட்டாங்க அப்படின்ட்டா உங்களுக்கு வெளிச்சம் இருட்டு தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள ஏற்படுற சில மாற்றங்கள்னால ஓகே இருட்டிருச்சு, இப்போ விடிஞ்சிருச்சு, இந்த மாதிரியான சில விஷயம். நல்ல தூக்கம் வருது அப்படின்னா, எனக்கு எப்பவுமே தூங்கி பழக்கம் 9 மணிக்கு. அப்போ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா நான் 9 மணின்னு கண்டுபிடிச்சிக்குவேன். எனக்கு அதுக்கு கண்ணு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில ரிதம் விஷயங்கள் உள்ளுக்குள்ள நடந்துட்டு இருக்கு, சர்க்காடியன் ரிதம். இதுக்கு வேற ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஜெட்லாக்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க இந்தியாவில், திடீர்னு அமெரிக்கா போகிறீங்க. அமெரிக்காவில் இது நைட், பட் நமக்கு இங்கே பகல். இப்போ அங்கே போய் இறங்கின உடனே நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, அவங்கெல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க, ஏன்னா அங்கே நைட் ஆகிடுது. பட் உங்கள் பாடி உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பயாலஜிக்கல் கிளாக், அந்த ரிதம் அங்கே நைட்டு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறது இல்லை, தெரியாது அதுக்கு.
அது எப்பவும் போல உங்களை முழிக்க வச்சுட்டு இந்த ரிதம் செட் ஆகிறதுக்கு ஒரு 5-6 நாள் ஆகும். அந்த ஜெட் லேக் அப்படிங்கிறது செட் ஆகிறதுக்கும் ஒரு 5-6 நாள் ஆகும். அப்புறம் உங்களுக்கு பழகுறீங்க. பட் எகெயின் நீங்கள் திரும்பி இங்கே வந்த பிறகு அந்த ரிதம் மாறி போகுது. இந்த பர்டிகுலர் ரிதத்துக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. ரிதம் அப்படின்னு வரும்பொழுது மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு ரிதம், ஒரு சைக்கிள். 28 நாளைக்கு ஒரு தடவை ஒருத்தவங்க பீரியட்ஸ் மென்ஸ்ட்ரேஷன் இருக்கு. இந்த சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த சிர்காடியன் ரிதம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த சிர்காடியன் ரிதம் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த மெலட்டோனின் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்படின்னு ஒரு தியரியும் இருக்கு. அனிமல்ஸ், லோவர் அனிமல்ஸ், அதில் சீசனல் ரீப்ரொடக்டிவ் சைக்கிள் அப்படிங்கிறது ஒன்று. அதாவது இப்போ ஒரு கவ், ஒரு மாடு வச்சுருக்காங்கன்னா அதை ஒரு ஹீட்டுக்கு வந்துருச்சு அப்படிம்பாங்க. அதாவது இட் இஸ் ரெடி ஃபார் அ ரீப்ரொடக்ஷன், இட் ஹேஸ் டு பி மேட்டட் அப்படிங்கிற ஒரு இந்த மாதிரி சில விஷயங்களுக்கும் இந்த மெலட்டோனின் யூஸ் ஆகுது அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இது ஸ்லீப்பை உண்டாக்குறதுனால, ஸ்லீப்புக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால இதை ஸ்லீப் ஹார்மோன்னு சொல்கிறோம். பட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் ஆனால் என்ன ஆகும்? மூடு வித்தியாசமாகும். அப்போ மூடு டிஸ்டர்பன்ஸுக்கு இந்த மெலட்டோனின் ஒரு ரீசனாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஹைப்போதசிஸும் இருக்கு. கன்ஃபார்ம்டாக இல்லைன்னா கூட வேறு சில விஷயங்களையும் இது இன்வால்வ் ஆகலாம் அப்படிங்கிறாங்க. ஒன்று, பியூபர்ட்டி. ஒரு பெண் முதல் முறையாக மென்சுரல் சைக்கிள் ஆரம்பிக்கிற அந்த இதை மெனார்கே அப்படிங்கிறது, அட்டைனிங் பியூபர்ட்டி, ஒரு கேர்ள், இதுவுமே ஒரு ரிதம் தான். இந்த வயசில் பியூபர்ட்டி அட்டைன் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறதுக்கு இந்த சிர்காடியன் ரிதம் ஒரு ரீசனாக இருக்கலாம். அதுக்கு இந்த மெலட்டோனின் ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தியரியும் இருக்கு. ஸோ இது எல்லாமே 100% கன்ஃபார்ம்டு இல்லை. பட் இதெல்லாம் ஹைப்போதசிஸ் அசோசியேட்டட். இவ்வளவு டவுட்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த கிளாண்டை பற்றி ரொம்ப ரிசர்ச் பண்ணலை. இந்த பீனியல் கிளாண்டில் ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னா அதில் என்ன இருக்கலாம்? அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சைஸ் அதிகமானால பக்கத்தில் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸை ப்ரெஷர் கொடுக்கலாம், ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணலாம். இதனால் நிறைய வரலாம், சீஜர்ஸ் வரலாம், வலிப்பு மாயி, தலைவலி வரலாம், வாமிட்டிங், நாசியா, விஷன் ப்ராப்ளம், இந்த மாதிரி மெமரி லாஸ், இந்த மாதிரி சில ப்ராப்ளங்கள் வரலாம் இந்த டியூமர்னால. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப், அந்த டியூமரை ரிமூவ் பண்ணுறாங்க. ரிமூவ் பண்ண உடனே இந்த ரிதம் எல்லாம் டோட்டலாக போயிடுதா அப்படின்னா அப்படி போகிறது இல்லை. நம்ம பாடி வேறு விஷயங்களை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுது. அதனால தான் இதை பற்றி ரொம்ப பெருசாக ரிசர்ச் பண்ணி இது ஒரு ரீசன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இதுக்கு ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மெலட்டோனின்ல. இம்யூன் சிஸ்டத்துக்கும் இதுக்கும் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. பட் இது எதுவுமே 100% இது குறைஞ்சா இப்படி ஆகுது, இது அதிகமான இப்படி ஆகுதுன்னு கண்டுபிடிக்கல. பட் இதை பற்றி தவறான சில விஷயங்கள் தான் இருக்குது. அது ஒரு முக்கியமான விஷயம், ஃப்ளோரைடு இந்த வாட்டர் இது அதிகமாக இருந்ததுன்னா பீனியல் கிளாண்டை கால்சிஃபை பண்ணிடும் அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. பட் ஒரு கால்சிஃபிகேஷனுங்கிறது ஒரு ஏஜ் ப்ராசஸ், ஃப்ளோரைடுக்கும் இதுக்கும். ஸோ இதனுடைய எக்ஸ்ட்ரா ஆக்ஷன்ஸ், ஸ்பிரிச்சுவாலிட்டி, த பெர்செப்ஷன், அவேர்னஸ், ஆக்டிவேஷன், இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக போக வேண்டியதில்லை. பட் ஒரு விஷயம், பிலீஃப்ஸ் நம்ம கண்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா கண்ட்ரிலையும் இருக்குது. அதனால் அந்த ஆஸ்பெக்டுக்குள்ளே போகிறதில்லை நம்ம. உங்களுக்கு தெரிய வேண்டியது பினியல் கிளாண்ட் ஒரு கிளாண்ட் இருக்குது, அதனுடைய ஹார்மோன் மெலட்டோனின்னு சொல்லியிருக்கேன். அந்த ஹார்மோனுடைய முக்கியமான வேலை இந்த சிர்காடியன் ரிதம் அப்படிங்கிறத மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை விட ஸ்லீப் வேக் சைக்கிளை இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது டார்க்னஸையும் லைட்டையும் பெர்சீவ் பண்ணிக்குது. அதுவும் எப்படி, என்ன பாத்வேல இதை பெர்சீவ் பண்ணுது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சால் போதும். இது டெஃபிஷியன்சி, எக்ஸஸ் அப்படின்னு சிம்டம்ஸ், சைன்ஸ் இது வரைக்கும் கன்ஃபார்ம்டாக சொல்லலை. பட் இது ஒரு கிளாண்ட், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிளாண்ட், ஒரு மிஸ்டீரியஸ் கிளாண்ட். இதை மட்டும் தெரிஞ்சால் போதும். We will meet again in another video with some other topic. Thank you.